சிறகடி காசே சீரியல்ல என்னதான் நடந்தாலும் மீனா வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன். அது எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம விஜயா இருக்காங்க இல்லையா? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இப்போ மீனா வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் கொண்டு போய் நீட்ன உடனே சிந்தாமணிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இதனால என்ன நடக்குதுன்னா, கண்டிப்பா பாரு மீனா முத்துவ நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு, அந்த வீட்ட வந்து எப்படியாவது ஜப்தி பண்ணணும் அப்படின்னு ஃபினான்ஷியர்ட்ட சொல்லி, உடனே மிச்ச காசு எனக்கு வேணும்னு நோட்டீஸ் அனுப்பு. வீட ஏலத்துக்கு விட போறோம்ன்னு சொல்லிரு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அத பார்த்துட்டு அண்ணாமலையால தாங்கிக்க முடியல. என்னால எதுவுமே செய்ய முடியலையே! அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிக்கிறாரு. இதுக்கு செத்துடலாம் அப்டின்னோன, "அப்பா இத மட்டும் சொல்லாத" அப்படின்னு முத்து வேகமா வந்து, "ஏதாவது பண்ணலாம்ப்பா" அப்படின்னுட்டு, "வீடெல்லாம் பூட்டிட்டு நம்ம எங்கேயாவது போயிரலாம்" அப்படின்னு வீடு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து, விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. "இப்ப நம்ம மீனா வீட்டுக்கு போயிடலாமா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, "சிச்சி அங்கலாம் நான் வரமாட்டேன்" அப்படின்னு திமிர காட்டுற விஜயா. "நான் போறேன் பார்வதி வீட்டுக்கு" அப்படின்ட்டு. "அம்மா நான் வேணா நம்ம ரோஹிணி வீட்டுக்கு போயிட்டோமா?" அப்படின்னா, "கொன்றுவேன் உன்ன வாடா என் கூட" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இழுக்க போறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, முத்து, மீனாலாம் மீனா வீட்டுக்கு தான் போவாங்க, அம்மா வீட்டுக்கு. ஸ்ருதி, ரவி ஸ்ருதி வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வர போறாங்க. சீக்கிரமே என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ரோஹிணி விரிச்ச வலையில மனோஜ் வந்து விழுக போறாரு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை ரோஹிணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஜெயில்ல போட்டதுக்கு காரணமே ரோஹிணி தான். திருப்பி எடுத்து அவ நடிக்கிறா அப்படின்னு எவ்வளோதான் முத்து, மீனா சொன்னாலும், மனோஜ் நம்புற மாதிரி இல்ல. அப்கமிங்ல எப்படியோ நம்ம மனோஜ கைக்குள்ள போட போறாங்க. நம்ம ரோஹிணி அதான் நடக்க போகுது. ஸோ அறிவுகெட்ட மனோஜும் கண்டிப்பா வந்து ரோஹிணி பின்னாடி தான் போக போறாரு. என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.